என்னுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுடைய அக்கரைப்பற்று முதல்வர் முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்கள் தீயணைப்பு படை மற்றும் குப்பை அள்ளுவதற்கும் அகற்றுவதற்குமான பல கனரக இயந்திரங்களை இன்று கண்டிக்கு அனுப்பி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற பேட்டியின் போது அக்கரைப்பற்று மாநகர சபை அவருடைய அழைப்பின் பேரில் வெளியோயா கம்பளை போன்ற பிரதேசங்களுக்கு வந்து உதவி செய்ததாக கூறியிருந்தார். இது முற்றிலும் தவறான ஒரு கூற்றாகும். காரணம், அண்மையில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கின் போது அக்கரைப்பற்று மாநகர சபை தனித்து இயங்காமல் அக்கரைப்பற்றுடைய எல்லா அமைப்புகளுடன் சேர்ந்து இயங்கியதை நீங்கள் அறிவித்தோம். அதன் அடிப்படையில் பல ஊர்களுக்கு செய்து வேலை செய்திருந்தார்கள். அதேபோன்று கம்பளை கெல்லியோயாவில் உள்ள எங்களுடைய சகோதரன் சியாத் என்பவரின் வேண்டுகோளுக்கு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காகவும் அவர்களுடைய துயரை கிடைப்பதற்காகவும் அவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்வதற்காகவும் அங்கு மாநகர சபை எல்லா வாகனங்களோடும் சென்றிருந்தது. இது அக்கரைப்பற்று மாநகர சபையில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் மக்களுக்கு உதவி செய்வதற்கு அங்கு சென்றிருந்தது. ஆனால் ஹக்கீம் அவர்கள் அவருடைய அழைப்பின் பேரில் வந்ததாக அதை தனது அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வது ஒரு அவமானமான விடயமாகும். இதனை ரவுப் ஹக்கீம் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். என்றால் இதை வைத்து அரசியல் செய்வதற்கு அவர் முற்படுவார் என்று சொன்னால் அவருடைய கடந்த கால அரசியல் அவலங்கள் எவ்வாறு அந்த ஊர்களில் இருந்தது என்பதை கூட நாங்கள் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் கவனமாக இந்த விடயங்களில் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுக்கு அரசியல் பேச வேண்டிய தேவையில்லை. நாங்கள் சென்றதெல்லாம் உதவி செய்வதற்காக. அது யாராக இருக்கலாம், ரவுப் ஹக்கீமாக இருக்கலாம், அதே போன்று எம்பிபியாக இருக்கலாம், வேறு கட்சிகளாக இருக்கலாம். நாங்கள் சென்றது மக்களுக்கு பணி செய்வதற்கு. இதனை உங்களுடைய அரசியலுக்குள் இழுத்துவிட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் இழுத்தால் உங்களுடைய அரசியல் பொய்முகங்களை நாங்கள் இழுக்க வேண்டி ஏற்பட்டுவிடும் என்பதை விடத்தில் நான் கூறிக்கொள்ள வேண்டும்.